பட் இந்த 40-50 ஆண்டு காலத்துல மலேசியர்கள்லயே வந்து இந்த பத்தர்களை உருவாக்க முடியல, பொற்கொள்ளர்களை உருவாக்க முடியல. 2000 வெள்ளியிலிருந்து 3000 வெள்ளி சம்பளம் தாராளமா கொடுப்போம். அதே சிங்கப்பூர்ல 5000 வெள்ளி கொடுத்து எடுத்துக்கிறாங்க. எங்க வேலை செய்வாங்க? இல்ல உங்க மேல வந்து ஆளு கொடுக்கறதுல அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லையா அவங்க மேல? என்ன காரணம்? ஏன் எங்க மேல இவ்வளவு கோவம்? 90,000 வெள்ளி வாடகை கொடுத்து 2 பேர் அப்ரூவல் கொடுக்குறாங்க. இது நியாயமா? இந்த காலில் பூர்ற அளவு தான் பூருது, அந்த காலில் வெளியாக மாட்டேங்குது. நம்பிக்கை நேயர்களுக்கு நெத்தியடி வணக்கம். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒருத்தரை சந்திக்க போறோம். மலேசிய இந்தியர்கள் மட்டுமல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களும் தமிழர்களும் யாரா இருந்தாலும் சரி, நகை இல்லாம தங்களுடைய வாழ்க்கையே இருக்காது. நகையோடு தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டவர்கள். மலேசியாவை பொறுத்தவரை நீங்க கேள்விப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெயர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்துல் ரசாக் நகைக்கடை. கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. அதனுடைய உரிமையாளர் டாக்டர் அப்துல் ரசூல் அவர்கள் நம்மோடு வந்திருக்கின்றார். மலேசிய பொற்கொள்ளர் நகை வியாபாரிகள் சங்கத்தின் நீண்ட கால தலைவர். ரொம்ப வருஷம் அந்த சங்கத்தை சிறப்பாக வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் நிறைய கேள்விகள், இந்த நகை சார்ந்த கேள்விகள் இருக்கின்றது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருக்கும். அவரை சந்தித்து இன்றைய நெத்தியடி கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் டதோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? வளர்க வளமுடன் எல்லோரும் நல்லவாக இருக்க வேண்டும். நல்லது டதோ. முதல்ல இந்த தமிழர்களையும் இந்தியர்களையும் மட்டும் இல்ல, எல்லாருமே நகை மீது ஒரு மிகப்பெரிய ஆவல் கொண்டவர்கள், ஆசை கொண்டவர்கள். இந்த நகை வியாபாரத்துறையை பொறுத்தவரை நீங்க பல வருஷமா இருக்கீங்க. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 26 வருஷத்துக்கு மேல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்ப இது தொடங்கியது? இது என்னென்ன பண்ணிருக்கீங்க நீங்க உங்களுடைய இந்த காலகட்டத்துல? அதாவது ஆரம்ப கட்டத்துல நகை தொழில் என்றது வந்து ஒரு சாதாரண தொழிலா தான் இருந்தது. அதாவது எல்லாரும் வாங்கக்கூடியது ஏன்னா அது உள்ள விலைங்க அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா போக போக 10 வருஷமாக, அதாவது 1960 இருந்து எடுத்தீங்கன்னாக்கா 60 எவ்வளவு? 60 வந்து ஒரு கிராம் வந்து ஏறக்குறைய 1.5 வெள்ளி, அதாவது ஒரு பவுனே வந்து 28 வெள்ளி. ஒரு பவுன்ன்றது 8 கிராம். 28 வெள்ளி துவங்குது. எனக்கு தெரிஞ்சு 28 துவங்கினது 35 போச்சு, நான் 50க்கு போச்சு, 70க்கு போச்சு, 80 போச்சு, 100ல வந்து ஓரளவு நிரந்தரமா இருந்தது. அதான் விலையா இருக்கும் நினைச்சிருக்கும் போது இன்னைக்கு என்ன விலை விற்கிது பாத்தீங்களா? தங்கம் என்றது என்னன்னாக்கா உலகத்திலேயே எப்படி நம்ம ஹெட்போன் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி அதுக்கு ஈடாக அதை விட அதிகமாக உயர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்துல அல்லது சொத்துல எந்த வகையில பாத்தீங்கன்னா தங்கம் தான் முதலிடமா இருக்குது. இனி நீங்க நாணயத்தை நம்பி போகலாம், போனா கூட ஓரளவு தான் போக முடியும். ஆனா தங்கத்தை வச்சீங்கன்னாக்கா இன்னைக்கு நிச்சயமா இனி 1000 ரூபாய் வாங்கின பொருளை இன்னொரு 4 நாள்ல அது 1200 ரூபாய் ஆகிறதுக்கு சாத்தியங்கள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ உலகமே அதை நோக்கி தான் போய்கொண்டே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நகை வியாபாரத்துல உங்களுடைய அனுபவங்கள் எப்படி? எத்தனை வருஷமா இருக்கீங்க? எதன் மூலியமா வந்தீங்க? அப்பா மூலியமா வந்தீங்களா, இல்ல சிறு வயசுல இருந்தே உங்களுக்கு இதுல பெரிய ஈடுபாடு இருந்ததா, இல்ல ஒரு ஆக்சிடென்டா வேற வழியே இல்லாம வந்துட்டீங்களா அந்த துறைக்கு? இல்ல, இது வந்து எங்களுக்கு ஒரு 4வது 5வது பரம்பரைங்க. அதாவது எங்க அப்பாவோட மாமா, அது அங்கிட்ட ஒரு 100 வருடம். எங்க அப்பாவுக்கு 85 வயசு அவர் இறந்து போகும்போது அதுக்கு முதல்ல ஒரு 100 வருஷம் இது நம்ம தங்க தொழிலையோ இந்த தொழில ஈடுபாட்டா இருந்து கொண்டு பரம்பரை தொழில். இது பரம்பரை தொழில். அவர் வரும்போது அந்த காலத்துல வந்து 1000 பேர்ல சேர்ந்து அவர் கப்பலோட 2 வெள்ளியோ 1 வெள்ளி கொடுத்து வந்த ஒரு காலகட்டத்துல வந்தவங்க 1940ல வந்து இங்க வந்து இங்க இருந்து இல்ல சூழ்நிலை பார்த்துட்டு ஒரு மூலையா லெபோ அம்பாங்களா அம்பாங் ஸ்ட்ரீட்னு சொல்லப்பட்ட இடத்துல இருந்து அங்கிருந்து வளர்ந்தவர் தான் எங்க அத்தா. அதாவது அந்த வகையில அங்க வரும்போது ஒரு நாளைக்கு 2 மோரை செஞ்சு ஒரு நாளைக்கு 2 வெள்ளி என்ன சமாளிப்பாரு. அந்த காசை வச்சுதான் அந்த காலத்துல இருக்கக்கூடிய காலங்களை தள்ளி எங்களெல்லாம் வளர்த்து எங்க மூலியமா எங்க குடும்பத்துல 4 பேர் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து அதே தொழில இருந்து இன்னைக்கு ஈடுபாடு இருந்து ஏறக்குறைய வந்து அதே லெப்பம் வைப்பாங்களே ஏறக்குறைய 6-7 கடைகள் இருந்து ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு வந்து மலேசியா பூராவும் இருக்கக்கூடிய நகைக்கடைங்க எல்லாமே இந்த சங்கத்துல இருக்கக்கூடியவங்க. இந்த சங்கம் பாத்தீங்கன்னாக்கா 1997ல ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆரம்பிக்கப்படும் போது கில்லான்ல இருக்கக்கூடிய இந்த பத்திரங்கன்றது ஆச்சாரியங்கன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பத்திரம் இருக்கவங்க தான் அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா அவங்க இருக்கிற கடைங்க எல்லாம் சேர்ந்து அவங்க சின்ன ஒரு சங்கத்தை உருவாக்கி பத்திரங்களா சேர்ந்து ஏன்னா இப்போ கடைங்க விட பத்திரம் தான் அதிகமா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் உருவான இந்த சங்கம், அதாவது கோலாலம்பூரும் சிலாங்கூரும் சேர்ந்து ஆரம்பிச்சு வச்ச சங்கம் 1997ல அவர் கோபாலகிருஷ்ணன் என்றவர் அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. அந்த சங்கத்து மூலியமாக தான் வந்து 2000 நான் எடுத்த பிறகு 2002க்கு பிறகு இது விஸ்வரூபமாக பெரிய முறையில் படிப்படியாக ஏறி இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டு கண்டிப்பாக பெரிய வளர்ச்சி. தீபாவளி காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்டமும் நீங்கள் செய்கிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை அட்சய திதியாக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சங்கத்தின் உறுப்பினர்கள் முக்கியமாக வாடிக்கையாளர்களுக்கு தேவை நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனைகள் குறித்து பேசாமலும் நீங்க இருந்ததில்லை. நிறைய விஷயங்கள் தொட்டும் பேசியிருக்கீங்க. இப்போ அது குறித்து தான் நம்ம வந்து நெத்தியடி கேள்வியில வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம்.
ஏன் வந்து நகை வியாபாரிகள், நகை பொற்கொள்ளர்கள், பத்தர்கள் இப்படினாலே ஏன் அந்த மைண்ட் செட் எப்போதுமே அந்நிய தொழிலாளர்கள்கிட்டயே இருக்கு? ஏன் அந்நிய தொழிலாளர்கள் எதிர்பார்த்து தான் அந்த பிசினஸ் செய்யணுன்ற கட்டாயம் நிலவுதான் இன்னமுங்க? ஓகே, இதுக்கு ஒரு அருமையான கேள்வி இருக்குது. ஒரு அருமையான கேள்விக்கு இந்த பதில் என்னன்னாக்கா, ஒரு காலகட்டத்துல பத்திரம், இப்ப நான் சொன்ன பாருங்க, சங்கம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய பத்திரங்க அதிகமா இருந்தாங்க, கடைங்க குறைவா இருந்தாங்க. இன்னைக்கு கடைங்க அதிகமா இருக்குது, பத்திரங்க இல்ல. ஏன்? என்ன காரணம்னாக்கா, அந்த வரலாறு எப்படின்னாக்கா, ஊர்ல இருந்து வருவாங்க. அந்த காலகட்டத்துல ஊர்ல இருந்து வந்து பத்திரங்களா வந்து தொழில் செய்வாங்க. ஒரு 6 வருஷத்து வரைக்கும் இங்க இருப்பாங்க. ஓரளவுக்கு பணத்தை சேர்ந்துட்டு ஊர் போயிடுவாங்க. போயிட்டு இதே மாதிரி காலகட்டத்துல தான் அப்போ இருந்துச்சு அந்த மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஏன்னாக்கா இப்ப பாருங்க, சைனீஸ்ங்க அவங்க விதமா செஞ்சாங்க. அதாவது எந்த ரூபத்தை அவங்க செய்தாங்களோ ஓரளவு மேனுஃபேக்சரிங் செஞ்சாங்க. ஆனா இந்தியர்களுக்கு தனி ஒரு அங்கீகாரம், அதாவது என்னன்னாக்கா, அவங்க செய்யக்கூடிய நகைங்க நம்ம இந்தியர்கள் மூலியமா செஞ்சு கொண்டு அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து 20 வயசுல இருந்து ஏறக்குறைய 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சாங்க மலேசியால. அப்போ எப்போனாக்கா 1960 கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 2000 வரைக்கும் இவங்க இருந்த காலகட்டத்தில். அப்போ நம்மள மேனுஃபேக்சரிங் பற்றி பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் சிவப்பு வயசு இருந்துச்சு, ப்ளூ வயசு வேலை செஞ்சாங்க. ஆனா அந்த காலத்துல போனவங்க வயசாகி போயிட்டாங்க. ஒரு காலம் ஊருக்கு போய் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா அவங்களும் ஊர்ல குடும்பம் உள்ளவங்க, அவங்க போயிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய மலேசியால இருக்கக்கூடிய அந்த பத்திரங்களோ ஆச்சாரியங்களோ இங்க இருந்து உருவாங்கினவங்க என்ன ஆச்சுன்னா, அவங்க பிள்ளைங்க, அதுல 4 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை தான் வரும் வேலை செய்யறதுக்கு. ஸோ அதுல வந்து என்ன ஆச்சுன்னா, இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம். யாரும் வந்து நகை தொழில ஈடுபாடு கொடுக்கறதுக்கு அவங்களால ஒண்ணு பொருளாதாரம், ரெண்டாவது அவங்க வந்து வேலை செய்யறது பிடிக்காத வேலை, அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. பிறகு 2000க்கு பிறகு கடைங்க உருவான பிறகு, அந்த இண்டஸ்ட்ரி பெருசாகின பிறகு அதில் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்பட்டுச்சு. அவங்க எல்லாம் என்ன செய்யாங்கன்னா, நம்மள மாதிரி கடைங்க, அது பழைய கடைங்களை வந்து அங்கே இருந்து வேலை செஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா, தொழிலை கற்றுக்கிட்டு ஏறக்குறைய ஒரு 6 மாதம் வேலை செய்வாங்க, 1 வருஷம் வேலை செய்வாங்க, இல்லை 2 வருஷம் வேலை செய்வாங்க, இருந்துட்டு ஒரு கடை திறந்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ட்ரைனிங் ஆகி வெளியானது தான் ஏறக்குறைய இருக்கிற கடைங்க எல்லாம் உருவாயிருக்குது. ஸோ இந்த மாதிரி போன பிறகு வேலை செய்யறது யார்? ஒண்ணு, எல்லாரும் முதலாளி ஆயிட்டா வேலை செய்யறது யார்? செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, தொழில் கத்துக்கணும். தொழில் வந்து அந்த கத்துக்கிற அளவுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி தொழில் இருந்தாதான். இப்போ ஒரு தொழிலை நம்ம எப்போதுமே வந்து அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க, நீங்க நகைய அல்லது எந்த வியாபாரம் இருந்தாலும் முதல் அதை காதலிக்கணும். ஒரு பெண்ணை பார்த்தா நம்ம ஒரு ஆசைப்பட்டோம்னாக்கா அதை காதலிச்சாதானே நம்மளுக்கு அதோட எல்லாமே எல்லாத்துக்கும். அதே மாதிரி அந்த தொழிலை நீங்க காதலிக்கணும், அல்லது அந்த தொழிலை நீங்க வந்து உருவாக்குற தொழிலை நீங்க கொஞ்ச நாள் இருந்து அதை பார்த்தாதான் நல்லது, அல்லது உருவாக்க முடியும். அந்த சூழ்நிலை யாரும் இல்லை. ஸோ இதை இல்லை உட்காந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி, ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் உட்காந்து வேலை செய்யணும், தட்டணும், பண்ணணும், இந்த வேலை. இது வரக்கூடிய இந்த புது புது வரலாறுங்களுக்கு அது பிடிக்கல. சரி, இப்போ அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தொழில்துறை வந்து வளரணும்னா அதில் இருக்கக்கூடிய மனித வளத்தை நம்ம உருவாக்கணும். 60ல் வந்து வந்தாங்க, வேலை செய்தாங்க, போயிட்டாங்க. பட் இந்த 40-50 ஆண்டு காலத்தில் மலேசியர்கள்ல ஏன் வந்து இந்த பத்தர்களை உருவாக்க முடியல, பொற்கொள்ளர்களை உருவாக்க முடியல? இதை ஏன் இங்க உருவாக்குறதுல அப்படி என்ன சவால் இருக்குங்க? ஓகே, இது என்ன ஆச்சுனாக்கா, தொழிலில் கூட இந்த கலாச்சாரம் இருக்குது. இந்த கலாச்சாரம் வந்து வர வர கொஞ்சம் கொஞ்சம் விடப்பட்டு போச்சு. அதாவது எல்லாமே போயிடுச்சு. முதலாளி ஆன பிறகு யார் செய்யறதுக்கு ஆளு? அதான் நான் கேட்கிறேன், இங்க இருக்கிறவங்களை ஏன் அதை உருவாக்கல? அவங்களுக்கு அந்த விருப்பம் இல்ல. இப்ப நான் சொல்றேன், ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு ஆள் தானே வருது. ஏன் அது வந்து அந்த குடும்பம் சார்ந்த தொழிலா தான் இருக்கணும் மேடம், வேற யாருமே அதுல வந்து செய்ய முடியாது. செய்யறாங்க, அதுக்கு வந்து ரொம்ப குறைவு. வேற அவங்களுக்கு வந்து இஷ்டப்பட்டாதானே உள்ள வேலை செய்ய முடியும். அதை இஷ்டப்படுற அளவுக்கு அவங்களுக்கு இல்ல. வந்து பாக்குறாங்க, 6 மாசம் உட்காந்து பாக்குறாங்க, திரும்ப பிடிக்கல போயிடுறாங்க, இல்ல கடையை உருவாக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டு போயிட்டதுனால அது கலாச்சாரம், நடைமுறைங்க எல்லாமே வந்து அதாவது இல்லாம போய்விட்டது. அதனால வந்து இந்த தொழிலை செஞ்சது என்னன்னாக்கா, இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரம் இங்க மலேசியால இன்னும் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஊர்ல இருக்க கலாச்சாரம் தேவைப்படுது. இங்க இருக்கிறவங்களை நம்ம என்னதான் உருவாக்கினா கூட யாப்பிமே, மற்றபடி மலை மாறா, மற்றபடி சில இயக்கங்கள் எல்லாமே வந்து அதுக்குன்னு ஒரு பற்றையை வச்சிருக்காங்க. அவங்க செய்து அவங்க மலாய்க்காரங்க இதுக்கு தான் போறாங்க, வேற எங்கேயோ போறாங்க. அது சிம்பிளான வேலைக்கு தான். ஆனா கலாச்சார வேலைங்க இல்ல, அடிப்படை இல்லை. அடிப்படை உங்களுக்கு முக்கியமா தேவை நம்ம தமிழ் கலாச்சார பத்திரங்களுக்கு. சரி, அப்ப நான் வந்து உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். மலேசியா வந்து ஸ்கில் ட்ரைனிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த பொற்கொள்ளர்ன்றதும் ஸ்கில் சார்ந்ததுதான். நிறைய விஷயம் ஏன் வந்து அரசு கூட சேர்ந்து ஒரு பத்தரையாரியோ கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடியவர்களை வந்து பொற்கொள்ளர்களா மாத்தணும், இல்ல ஒரு நகை பத்தர்களா மாத்தணும்ன்ற அந்த நடவடிக்கை சங்கம் முன்னெடுக்கவே இல்லையா? இல்ல, அதுக்கு வந்து ஏற்பாடுகள் செய்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை ரொம்ப காலகட்டத்தில் செய்தாக்கா என்ன ஆகுதுனாக்கா, நம்ம வந்து மலேசியால 3000 சம்பளம் கொடுப்போம்.
2000 3000 சம்பளம் தாராளமா கொடுப்போம் பத்தர்களுக்கு. ஆமா, பத்திரங்களுக்கும் பொதுவா இந்த ஸ்கில் வேலையில இருந்து செமி ஸ்கில் ஆளுங்களுக்கு. அதே சிங்கப்பூர்ல 5000 கொடுத்து எடுத்துக்கிறாங்க. எங்க வேலை செய்வாங்க? இங்க வேலை செய்ய மாட்டாங்க. சரி, இங்க ஏன் நம்மளால அந்த சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா கொடுக்க முடியல? கொடுத்தாக்க நம்ம கட்டுப்படி ஆகணும்ல. இப்போ இங்க இருக்கிற பேசிக் சேலரி வந்து 3000 என்று ஸ்டார்டிங் பே, வெரி குட் பே. நல்ல அரசாங்கம் சொல்றது 1500 நம்ம 3000 கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சேதாரம் காசு, மற்ற ஒரு எக்ஸ்ட்ரா காசுங்க, தொழில இருக்கக்கூடிய நுட்பங்களோட காசு எல்லாம் கிடைக்கும். கிடைச்சிருந்தா கூட அவங்களுக்கு அந்த திருப்தி இல்லை. அதுல வந்து நம்ம வந்து மெனக்கிறது, நம்ம வெளியில போய் வேலை செய்யலாம். 2000 வேலை செஞ்சாலும் செய்வேன் தவிர இந்த தொழில் எனக்கு வேணாம். அதுல பல சிக்கல்கள் இருக்குது. சில சிக்கல்கள் வந்து சொல்லப்படுற சிக்கல்கள் இருக்குது, சொல்லப்படாத சில சிக்கல்கள் இருக்குது. ஏன்னாக்கா பொருளாதார பிரச்சனை, அது ஏதாவது ஒன்று கூட குறைய ஆயிடும், அதில் கொடுக்க வேண்டிய அவங்க நஷ்டப்படுவாங்க. அது பார்த்துட்டு இதெல்லாம் வேணாம், நமக்கு இந்த தொழில் நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு ஒரு முடிவு செய்யறாங்க. அது எல்லாரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் மலேசியர்கள் ஏன் கத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி என்னன்னாக்கா, கத்துக்கிறாங்க. நம்ம தமிழ கலாச்சாரம் மட்டும் இல்லை, சீனங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அவங்களும் செய்யறாங்க, அவங்களும் ஃபேக்டரி வச்சிருக்காங்க, அவங்களும் நம்மள மாதிரி உற்பத்திங்க உருவாக்குறாங்க, ஒர்க் ஷாப் இருக்குது, எல்லாம் செய்யறாங்க, வளருது. அவங்க வந்து ஒரு கட்டுக்காப்பாவோட செய்யறாங்க. அது வந்து ஒரு 5 பேர் வச்சு ஆரம்பிக்கிறாங்க, 50 பேர் வந்து நிக்கிறாங்க, நல்லா செய்யறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி தான் இருக்காங்க. உலகத்துல நம்ம உலகத்துல நம்ம 3ஆம் நாடா உட்கார்ந்து இருக்கிறோம் மேனுஃபேக்சரிங்ல. சீனங்க பொறுத்த வரைக்கும் பினாங்கில் போய் பாருங்க, எத்தனை 24 மணி நேரம் தங்க வியாபார பெரிய பெரிய ஆலைங்க, பெரிய பெரிய ஃபேக்டரிங்கெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் அதெல்லாம் அந்த அளவுக்கு வளருதுனாக்கா, அது கரெக்டான முறையில் செய்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம கிட்ட ஏதோ தவறு இருக்குன்றீங்களா? தவறுக்கா நான் சொல்ல வரலையே, தவறுக்கான்னு சொல்ல வரல. சில ஸ்மால் ஸ்குவாட்டட் கடைங்க, சின்ன கடைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. பெரிய பெரிய ஃபேக்டரியில 100 பேர் 200 பேர் 500 பேர் வேலை செய்யற ஃபேக்டரி, அது கரெக்டா கட்டுப்பாடா இருக்குது. அப்ப நகை கடையுடைய உரிமையாளர்களுக்குள்ள ஒத்துமை இல்லைன்றீங்களா நீங்க? இல்ல, ஒற்றுமைக்காக அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் ஒரு நகை கடை திறக்கிறீங்க, நீங்க ஒரு முதலாளி, இன்னைக்கு ஒரு சின்ன கடை ஒன்று திறக்கிறீங்க. ஒரு மாசத்துக்கு வாடகை வந்து ஒரு 30 நாள்லயும் வாடகை இல்லாம நீ கடை எடுக்க முடியாது. நகை கடை வைக்கிறதுக்கு அதுக்கு சம்பளம் வைக்கிறதுக்கு ஒரு 6 பேராச்சும் வேலை செய்யணும். மலேசியாக்காரங்களை 5 பேரே வச்சுங்க, 5 பேருக்கு சம்பளம் வச்சாலும் ஒரு 10-20 நாள்லயே ஆயிடுது சம்பளம். மற்றபடி கரண்ட் காசு, அந்த காசு, கரண்ட் எல்லா செலவும் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு 20 நாள்லயும் வரும். மொத்தம் நீங்க மாசத்துக்கு ஒரு 80 நாள்லயும் சம்பாரிச்சாகணும். ஆனா 80 நாள்லயும் வியாபாரம் ஆகுமா? வருமானம் வருமா? ஒரு கிராம் நீங்க வித்தீங்கன்னா இன்னைக்கு 4 வெள்ளி தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு கிராமுக்கு 4 வெள்ளி விற்குது. அந்த போட்டியில அதுவும் இல்லாமல் நீங்க கடையை வச்சு செய்யும் போது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில 10 ஊர்ல இருந்து கொண்டு வச்சாக்கா மலேசியாக்காரன் கொடுக்குற 3000 வெள்ளியோட 4000 கொடுத்து செய்யணும். ஏன்னாக்கா சில சமயங்களில் வந்து நம்மளும் குடும்பமாக இருக்கிறோம், நம்மளும் இங்கே இருக்கிறோம். மலேசியாவுக்கு வேலை செய்யக்கூடியவங்க 26 நாள் வேலை செய்யக்கூடியவங்க ஏறக்குறைய 20 நாள் வேலை செய்கிறாங்க, 23 நாள் வேலை செய்கிறாங்க. டைமிங்கும் கூட குறைய வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து கடைங்களை வச்சு நடத்த முடியல. முதலாளிங்க மேற்பார்வை பார்க்க முடியும் தவிர வியாபாரம் செய்யறது, நகை வியாபாரம் செய்யறது, பற்ற தொழிலுங்க எல்லாமே வந்து எல்லாரும் சேர்ந்து தானே செய்கிறோம். ஸோ அதுக்குள்ள டைமிங் வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கொஞ்சம் கூட குறைய இருக்குது. ஸோ நம்ம ஊர்ல இருந்து ஆளை கொண்டு அந்த குடும்ப பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் குறையும். குடும்ப பிரச்சனை இருக்காது. காசு கூட கொடுத்தாலும் கொஞ்சம் நம்பி விட்டுட்டு போய் வேலை செய்யறது, அடுத்த வேலையை நம்ம செய்யலாம். இல்லாட்டி அவங்க வேலையோ எதிர்க்கிற வேலையோ உள்ள இருக்க வேலையெல்லாம் நம்ம ஒரு ஆள் உட்காந்து செய்யணும். சார், இவ்வளோ பிரச்சனைகள் குறித்தும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வைக்கு எட்டிய கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பொற்கொள்ளர்கள் தேவைன்னு சொல்லிட்டு நீங்களும் போராடிக்கிட்டே இருக்கீங்க. எதுவும் நடந்த மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன், என்ன அரசாங்கத்துக்கு உங்கள் மீது என்ன கோபம்? இல்லை உங்க மேல வந்து ஆளு கொடுக்கறதுல அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லையா அவங்க மேல? இது அருமையான கேள்வி. இந்த காரசாரங்க தான் நான் வந்திருக்கிறேன் இப்போ. நீங்க ஏறக்குறைய நான் வந்து கடைசியில எனக்கு வந்த, அதாவது எங்களால் எனக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், என்னோட அங்கத்தினர் கொடுக்குற ப்ரெஷரு, கடையில் இருக்க ஏன் சொந்த கடை பிரச்சனையை, இதெல்லாம் நான் எப்படி தான் வெளிப்படையாக சொல்றதுன்னு என்னால் சொல்ல முடியல. காரணம் என்னக்கா, பல விதமான கோரிக்கைங்க. இந்த டத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் மனிதவள அமைச்சர் இருக்கும்போது அவர் நம்ம கேட்காதில்ல, அவர் எவ்வளோ முயற்சி செஞ்சாரு. கடைசி கூட பாய் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச முடியலையே பாய், அல்லது முடிஞ்சாலும் இப்படிதான் முடிஞ்சிருக்கு இந்த சூழ்நிலை கூட விட்டார். அதுக்கப்புறமா நம்ம சிவகுமார் அவர்கள் வந்தார், YV சிவகுமார் வந்தார். அவர் வந்து ஓரளவு பிரதமரை வச்சு ஒரு 7500 பேரை உறுதி பண்ணிட்டு வந்தாங்களா? 7500 பேர் இல்ல, அந்த இதை சொல்ல வரேன். 7500 பேருக்கு நம்ம உறுதி பண்ணி இந்த 3 சங்கத்துக்கு போராடி நடக்கிறாங்க. ஆமா, அறிவிச்சாரு. அது ஏறக்குறைய 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு பிறகு இன்னை வரைக்கும் லோலா தான், அதாவது இங்க இருந்து புத்தகம் போக வேண்டியது. இன்னைக்கு கூட காலையில KPTN வந்து இன்னைக்கு வந்து அந்த தக்லிமார் வச்சிருக்காங்க, அதாவது எப்படி இந்த அப்ளிகேஷனை கொடுக்கணும்னு. இதை பாருங்க, ஒரு பிரதமர், நாட்டுக்குள்ள பிரதமர் 1 வருஷத்துக்கு முதல்ல வந்து சரி பற்றாக்குறை கேட்டு கிடக்குறாங்களா கொடுங்களா அப்படின்னு சொன்னதுக்கு இன்னை வரைக்கும் வெளியாகல. என்ன காரணம்? ஏன் எங்க மேல இவ்வளவு கோவம்? எங்களால வந்து
அந்த பற்றாக்குறையை பத்தி நிர்வாகத்தில் பண்ண முடியல. எல்லா நாடுகளும் வந்து தங்கத்துக்காகவும் தங்க வியாபாரத்துக்காகவும் எல்லா நாடுங்க பாருங்க. ஆன்மீகில் வந்து நான் சைனா போயிருந்தேன், வியட்நாம் போயிருந்தேன், சரியா, தாய்லாந்து போயிருந்தேன். எல்லா நாடுகளும் தங்கனாக்கா வாயை தொடர்ந்து உடனே வர வைக்கிறாங்க. வியாபாரத்தை எங்களுக்கு கொடுங்க, நம்ம செய்யுங்க, அதை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமா நம்ம செய்யறோம்னு. ஆனா நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் ஏன் எங்களை இந்த மாதிரி வந்து ஒரு கட்டுப்பாடு, அதுதான் கேக்குறேன், ஏன் தெரியலையே, அது என்னன்னு தெரியலையே, அது யார்கிட்ட தான் போய் கேட்கறது. நான் கடைசியில சரி என்ன காரணம் தான் சொல்றாங்க, ஏன் கொடுக்கறது இல்லைன்றதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னாக்கா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால சொல்ல முடியல. நம்மளும் மலேசியருங்க, பல நாடு, அதான் நம்ம 4 மலேசியர், இந்தியர், சீனர்கள், மலாய்க்காரர்கள் சேர்ந்த நாடு தான் மலேசிய நாடு. நம்ம எல்லா கலாச்சாரமும் இங்க உட்காந்துருக்கோம். அண்ணன் அது தாய் நாடோ அல்லது தமிழகத்துக்கோ எந்த நாடை வச்சாலும் கம்பேர் பண்ணாலும் நம்மளோட கலாச்சாரத்தை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் இருக்கிறோம். நீங்க நம்ம நெஞ்சிக்கினாக்கா சீன சாப்பாடு சாப்பிடணும் போய் உடனே சாப்பிடலாம், நீங்க நெஞ்சிங்கன்னா மலைக்கார சாப்பிடணும் போய் சாப்பிடலாம், இந்த இந்தியா சாப்பாடு சாப்பிடணும் உடனே சாப்பிடலாம். அது மாதிரி இந்தியாவில் சாப்பிட முடியுமா? தாய்லாந்து சாப்பிட முடியுமா? அது சிங்கப்பூர்ல சாப்பிட முடியுமா? அது எந்த நாட்டில் நீங்க சாப்பிட முடியும்? இங்க நாட்டில் மட்டும் தான் செய்ய முடியும். நம்ம பல கலாச்சாரம் உட்காந்துருக்கோம். ஏன் எங்களை மட்டும் வந்து ஆளுங்க வேலை செய்து கேட்டா கொடுக்க மாட்டீங்க? உங்களுக்கு இன்னும் வரைக்கும் அதுக்கு இது வரைக்கும் 2 பேர் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன கணக்கு பண்ணாங்கன்னாக்கா 1000 ஸ்கொயர் மீட்டர்னு போட்டு கணக்கு பண்ணாக்கா 3000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கடைக்கு 3 லாட்டு சாதாரண வச்சு இந்தியாவில். அல்ல மற்ற நேரத்தில் வாடகை எடுத்தீங்கன்னாக்கா ஒரு கடை 30,000 வாடகை, 3 கடைங்க 90,000 வாடகை கொடுத்து 2 பேர் அப்ரூவல் கொடுக்குறேன்னாக்கா இது நியாயமா? 90,000 இருந்தா மட்டும்தான் 2 பேருக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்படி கடைசியாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அப்பதான் கல்லொங்காரான்னு கொடுத்து, கல்லொங்காரான்ற சில இதுங்க விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி இன்னை வரைக்கும் தகைமாறு ஓடுது, இன்னை வரைக்கும் வரல. சரி, இப்படி இருந்தாக்கா எப்படி நம்ம நாட்டை முன்னேறது? சரி, இன்னொரு விஷயம், இந்த 26 வருஷமா ஏன் பார்வையில் இருக்கக்கூடிய சங்கத்து மூலியமாக எந்த அளவுக்கு இந்த நகைத்தொழில் நம்ம கொண்டாந்துருக்கிறோம், எந்த அளவு கொண்டாந்துருக்கிறோம், ஏன் கொண்டாந்துருக்கிறோம்? நாட்டுக்கு பெருமை, நமக்கு பெருமை, நம்ம செய்திருக்கிற வியாபாரம் பெருமை. நான் அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டுறோம், அரசாங்கம் தேவையானது செய்யறோம், பேங்க் நகரா வந்து அமலா போட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம வந்து கட்டுப்பாடா இருக்கிறோம், போலீஸ்காரங்களுக்கு அது கட்டுப்பாடா இருக்கிறோம். எல்லா வகையான ஒட்டுழைப்பு நம்ம செய்யும்போது நம்ம கேட்டா நம்மள ஏன் கொடுக்க மாட்டீங்க? நம்ம என்ன வந்து நம்ம ட்ராக் ரெக்கார்ட்ல இமிகிரேஷன்ல நம்ம இங்க வந்து நம்ம ஃபார்ஜரி பண்ணியிருக்கோமா, இல்லது நம்ம பத்திரங்கள் மூலியமாக ஏதாவது நம்ம ஆளுங்களை வச்சுட்டு ஏதாவது சித்திரவதை பண்ணோமா? எதுவுமே கிடையாது. அப்ப அதை நம்ம கேட்கறது, நான் உங்களுக்கு 1000 பேரை கொடுங்க, 2000 பேர் ஒரு கடைக்கு நான் கேட்டோம், முக்கிய போச்சுன்னா 5 பேர் எனக்கு பாக்கி இருக்கிறோம். நம்ம குடும்ப கடைக்கு அதிகபட்சம் 5 பேர் தான் கேட்கிறோம், 5-6 பேர் தான் கேட்கிறோம். ஏன்னாக்கா தேவையானது 14-15 பேர் ஒரு கடைக்கு. ஆனா குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு மேல் மேஜிஸ்ட்ரேஷன் அது சம்மந்தப்பட்டது, லோக்கல் ஆளுங்க வேற 3 பேர் வச்சிருக்கிறோம். இது போக தான் வந்து பத்திரங்களுக்கோ அல்லது அந்த கலாச்சாரத்துக்கோ அந்த முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம ஆளுங்க கேட்கிறோம். ஏன் அதை கூட நீங்க தடை செய்றீங்க? சரிங்க, உங்களால சாதாரணமா நீங்க பாருங்க, எல்லா நாட்டுக்கும் பாத்தீங்கன்னாக்கா சவுதி அரேபியா அல்லது மிடில் ஈஸ்ட் பக்கம் போயிட்டீங்கன்னாக்கா வேலைக்காரங்களுக்கு எப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்கனாக்கா, ஒரு ஆளுக்கு என்ன செய்யறனாக்கா, ஓகே நீ நகைக்கடை, உனக்கு என்ன செய்யற, ஒரு ஆளுக்கு ரிஃபண்டபிள் டிபாசிட் 10,000 20,000 கட்டு, உன்னாக்கா ஆள் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஈஸியான முறையில். சிங்கப்பூர் கூட அது மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நடைமுறை கூட செய்தா கூட நம்ம தேவையானது 3 பேர் 4 பேர் நம்ம செலவுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். இந்த ஐடியாலாம் சொல்லிட்டீங்களா? காதுல இந்த காதுல பூர்ற அளவு தான் பூவுது, அந்த காதுல வெளியாக மாட்டேங்குது. ஆனா கேக்குறாங்க இவ்வளவு ஒண்ணு இருக்குன்னு கேக்குறாங்க. அதான் அதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட பாலிசி, அங்க இது டாஸா அது இது. அப்ப நான் ஒரு கேள்வி முக்கியமா, இப்ப நீங்க சொன்னதுனால எனக்கு இந்த கேள்வி தோணுது. இந்த நாட்டுடைய பொருளாதாரம் என்பதற்கு மிகப்பெரிய பங்கு வந்து தங்கம் தான் இருக்கு. நிறைய வியாபாரிகள் தங்க வியாபாரிகளா இருக்கிறாங்க, உருவாக்கி இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து இல்ல இந்தியால இருந்து தமிழர் பொத்தர்களை கொண்டு வந்தா அந்த பொருளாதாரம் என்பது இந்தியர்களை சார்ந்தே இருக்கும், அதை கொடுக்க கூடாதுன்றதுக்காக இந்த நடவடிக்கை இருக்குன்னு நம்ம நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல சார், இப்ப வந்து பொதுவாகவே வந்து நகை தொழில் என்றது வந்து எல்லா நாடும் முன்னேறுது, எல்லா நாட்டிலும் உற்பத்தி ஆகுது. துருக்கியில போனீங்கன்னா கூட இந்தியர் நகை இருக்குது, துருக்கி நகை இங்க இருக்குது. ஏன்னா வந்து வாங்கக்கூடியவங்க வந்து இதுதான் வாங்கணும்னு வரமாட்டாங்க. இந்தியர்களுக்கு தனி ஃபில்லகிரி வேலை, ஸ்கில் வேலை, அவங்களும் ஸ்பெஷலைஸ் வேலைங்க சிலங்க அவங்க இருக்காங்க. சிலோன்ல போனீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷலைஸ் வேலை. ஒரு நாட்டுக்கும் ஒரு டிசைனுங்க இருக்குது. ஸோ பல விதமான வியாபாரங்களுக்கு ஒரு கடையில் வச்சிங்கனாக்கா யார் எது விருப்பம் இருக்கா வாங்கக்கூடியதா நகை இன்னைக்கு. ஏன்னா இதே 20 வருஷத்துக்கு முதல்ல 30 வருஷத்துக்கு முதல்ல நாட்டை பேரை வச்சு தான்
நகை இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லா நகையும் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த மேட்டர் ஆஃப் நீங்க எது உங்களுக்கு விருப்பமா இருக்க வாங்குறீங்களா, எவ்வளவு காசு கொடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வேலை தான். ஸோ நுட்பங்கள், டைமண்ட் வேலை, சாதாரண கலர் வேலைங்க, ஃபிலிகிரி வேலைங்க, ஸோ பல விதமான வேலைகளும் எல்லா நாடுகளும் இருக்குன்னு அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க ஒரு கேள்வி கேட்காம இருக்கிறீங்க, அந்த நான் கேட்க போறேன். பொதுவாகவே வந்து நம்ம நாட்டுல வெளிநாட்டுக்காரங்க இந்தியால இருந்து வந்து, அப்ப நான் கேள்வி கேட்டுறேன். கேளுங்க. நகை கடையில ஆள் இல்லைன்றீங்க, ஆனா நகை கடையை திறக்காத நாள் இல்லையே. திருமண பக்கம்லாம் பெரிய பெரிய நகை கடைகள் இன்வெஸ்ட்மெண்ட் பேர்ல மலேசியாக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. நீங்க ஒரு சைட்ல போராடிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆள் வேணும் ஆள் வேணும் ஆள் வேணும்னு. ஆனா நான் பெரிய பெரிய கடைகளை திறந்து உள்ள போகும்போது நிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம அவ்வளவு ஸ்டாஃபோட அவங்க வேலை செய்யறாங்களே, இது எப்படி சாத்தியமாகுது? எப்படி அவங்களால இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஓகே, நீங்க எந்தெந்த கடைக்கு போயிருக்கீங்க? அதாவது வெளிநாட்டு கடையில போயிருக்கீங்களா அல்லது லோக்கல் கடைக்கு போயிருக்கீங்களா? லோக்கல் கடை, அதாவது மிக்ஜா சம்பந்தப்பட்டது, MIGJA தான் எங்களோட சங்கம். அந்த சங்கத்துக்கு போயிருந்தீங்கன்னாக்கா அதுக்குள்ள விளக்கத்தை கொடுக்குறேன். நீங்க வெளிநாட்டுக்காரங்க பிரான்சைஸ் பண்ணி இங்க இருக்கிறாங்களே, அவங்க கடைக்கு போனீங்களா? அது சொல்லுங்க முதல்ல. போயிருக்கேன். எந்த கடைக்கு போனீங்க? அதாவது வெளிநாட்டுக்குள்ள கடைகளை போய் நீங்க பாத்துருக்கீங்க, ஜேஜேன்னு ஜனங்க நிக்கிறாங்க. இல்ல ஜனங்களை சொல்லி வேலை செய்யக்கூடியவங்க நல்லா டை கட்டி நீட்டா கட்டி இருக்கிறாங்க. யாருங்க அவங்க? யாரு? அவங்க நாட்டுல இருந்து கொண்டாந்து கூடிய வேலை செய்யக்கூடியவங்க. நீங்க கேக்குறது மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இது என்னன்னாக்கா, வெளிநாடுக்காரங்க FDI, ஃபாரின் டிபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சுனாக்கா உனக்கு என்ன வேணும்? உங்க வீடுக்கு 4 பேருக்கு 4 வேலைக்கு ஆளு வேணுமா? டிரைவர் 4 பேர் வேணுமா? கடைக்கு 40 பேர் வேணுமா? ஈஸியா கொடுக்குறாங்க. அப்ப உங்களுக்கு கிடைக்கலாம் இது பெரிய ஓரம் வஞ்சனை இல்ல. உள்நாட்டு சொந்த பிள்ளைய ஊட்டினாதானே ஊராமட்டு பிள்ளைய ஊட்ட முடியும். அது இல்லையேங்க நம்ம நாட்டுல. அப்ப இது வந்து அப்பனா கலாச்சாரம் பரவக்க கூடாதா? அதுதான் நான் கேக்குறேன். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், இப்போ நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அரசாங்கத்து மூலியமா அப்ப நம்ம கலாச்சாரம் பரவு, அதாவது நம்ம நகை தொழிலுங்களை வந்து நம்ம மக்களுக்கு எப்படி இருக்கு நடத்தோ? நீங்க பாருங்களேன், ஒரு சைட்ல வந்து நீங்க வந்து பல வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க, ஆளு கொடுங்கப்பா, பொழைக்க முடியல, கஷ்டமா இருக்கு, ஆளை கொடுங்கன்றீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நகை கடை முளைக்குது, அதுக்குள்ள பார்த்தா ஒரு 20 பேர் வேலை செய்யறாங்க ஃபாரினர்ஸ். அங்கே ஃபாரினர்ஸ் வர முடியுது, உங்களுக்கே வர முடியல. இப்போ நடக்கிறது இப்படிதான் நடக்குது. இப்போ எல்லா இதுவும் அதாவது ஃபாரின் வெளிநாட்டுல இருந்து யார் வந்தாலும் அரசாங்கம் உடனே கண்ணை திறந்து நீ உனக்கு என்ன தேவைக்கோ நீ வாங்கிக்கோ அப்படின்ற கதையில தான் செய்து கொண்டு வராங்க. ரெண்டாவது, அவங்க வந்து வியாபாரம் செஞ்சு அவங்க நாட்டு தான் எடுத்துட்டு போறாங்க ஆதாயத்தை. ஆமா, இங்க வியாபாரம் செஞ்சு இங்க கடையை வச்சு இங்க எல்லாம் பண்ணி எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. அரசாங்கத்தை டாக்ஸை கட்டுறோம். எடுத்துக்கு பாருங்க நம்ம கணக்க. ஒரு 1960 இருந்து 80, 2000, 2010, 2024 எடுத்து கணக்கு பண்ணுங்க. எந்த கடை எந்த வகையிலான டாக்ஸ் எவ்வளவு கட்டியிருக்குன்னு பாருங்க. ஆரம்பத்தில் கட்டியிருப்பாங்க ஒரு 10,000 வெளியில இருந்து கட்டியிருப்பாங்க, 1 லட்சம் கட்டினாங்க. இன்னைக்கு 3 மில்லியன் 4 மில்லியன் டாக்ஸ் கட்டுறோம். அப்ப யாருக்கு அந்த வளர்ச்சி? அரசாங்கம் தானே வளர்ச்சி. நம்ம இந்த நீ ஆளை கொடுக்காத அளவுக்கே செய்திருக்கிறோம். இப்ப இருந்தாலும் எல்லாம் உருப்பிட்டாங்க. இனி என்னதான் பண்றது? இல்ல அன்னைக்கு ஏற்கனவே நீங்க ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருந்தது எனக்கு. கோவிட் காலகட்டத்தில் பாதி கடையை சாத்திட்டோம், ஆள் இல்லாதனால பாதி முதலாளிங்க பாதி கடையை மூடிட்டு ஒரு கடையில நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நிலைமையை போனா அப்புறம் உள்ளூர் வர்த்தகர்கள்லாம் நீங்களாம் என்ன பண்ண போறீங்க? அதுதான் வர வர என்னாச்சுனாக்கா, உலகத்துல நல்ல பேர் இருக்கக்கூடிய மலேசியா நாடு இந்திய நகை தொழிலையோ அல்லது தங்க தொழிலையோ ஒரு காலத்துல நிச்சயமாக இதனால வரப்போகுது. ஏன்னாக்கா டொமஸ்டிக் சேல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட்டுக்கு. அதாவது எக்ஸ்போர்ட் சேல்ஸை விட டொமஸ்டிக் சேல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்நாட்டு வியாபாரங்க இது எல்லாமே குறைஞ்சிரும். நம்ம இந்தியன் வியாபாரமும் குறைஞ்சிரும், வரலாறு வியாபாரம் எல்லாம் போயிடும். நம்ம அடையாளம் எங்க இப்போ பாருங்க, நம்ம இந்தியர் இதுல வந்து அந்த காலம் மாதிரி இப்ப இல்ல. இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, காது குத்துறது, ஒரு பிள்ளை பிறக்குது, அதுக்கு 40 நாள் நம்ம செய்யணும், 30 நாள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் ஆரம்ப காலம் யார் செய்வாங்க? பத்திரங்க. அவங்க தான் வந்து ஆரம்பிச்சிருந்தா அந்த நகைக்கு அதுக்கு டிசைன் இதுக்கு டிசைன் இல்லைங்க, எனக்கு ஒரு வைர காப்பி என் பேரனுக்கு பொண்ணுங்க அல்ல என் பிள்ளைக்கு பொண்ணுங்க இந்த மாதிரி சொன்னா என்ன செய்வீங்க? நம்ம டிசைன் பண்ணுவோம், டிசைன் பண்ணி நம்ம கொடுப்போம். சார் இது கூட இப்போ நீங்கள் சீரண்டு கேட்பீங்களா? முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யறது? நம்ம யார்கிட்ட போய் செய்யறது? இப்ப இவர் என்ன கேட்கிறாரு, இப்ப நான் யாருக்கிட்ட இந்த பதில கேட்கறது? பிரதமர் 7500 பேருக்கு இடம் தரும், அதுல வந்து பொற்கொள்ளர் சங்கமும் இருக்குது, முடி திருப்பவர்களும் இருக்கிறாங்க, டெக்ஸ்டைல்ஸும் இருக்குது அப்படின்னு வந்து பிரிக்ஃபீல்ட்ஸ்ல பெரிய அளவுல அறிவிச்சுட்டு போனாரு. ஆமா. ஆனா பாருங்க, 1 வருஷம் ஆச்சு, சங்கத்துடைய தலைவர் இன்னும் சொல்றாரு ஒரு ஆளு கூட வரல அப்படின்றாரு. அதனால இப்ப வந்து இது வந்து இதே மாதிரி இருக்க போதா அல்லது இனி வளர்ந்து ஆளு கொடுக்காத சித்திரவதை பண்ண போறீங்களா என்றது பெரிய கேள்விக்குறி. அண்மையில கூட என்ன சொன்னேன்னாக்கா, இது நமக்கு சரிப்பட்டு வராது.
நான் நேரம் பிரதமர்கிட்ட நடக்க இருக்கிறேன். அதான் அவர் தான் அறிவிச்சிட்டாரு, அவர் அறிவிச்சிடாரு. நீ அறிவிச்சு ஒரு வருஷம் அது ஏதாவது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆகுமா இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆகுமா? கடையெல்லாம் மூடின பிறகு. ஆமா, கடையெல்லாம் மூடி நம்ம ஊருக்கு போன பிறகு ஆட்சியா மாறிடுச்சுன்னா அது மேல இருக்கணும்னு தான் கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த அளவுக்கு வராது. ஏன்னாக்கா நம்ம பிரதமர் பழைய போன பிரதமர் மாதிரி எல்லாம் கிடையாது. இவர் சொல்லாம செய்யக்கூடியவர். அதே மாதிரி தான் நாட்டை இன்னைக்கு கொண்டாந்து வச்சிருக்காரு. இன்னைக்கு நமக்கு தான் செய்யாம இருக்காரு. நமக்கு ஏன் செய்ய மாட்டாருன்னு தெரியல. எங்க மேல என்ன கோவம்னு தெரியல. எனக்கு நேராவே பார்க்க போறீங்களா? நிச்சயமா பார்ப்பேன். பார்த்து அவருக்கு தெரிஞ்சவர் தான். நானும் பார்த்துருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன். நிச்சயமா அவர்கிட்ட கேட்பேன். உங்ககிட்ட எங்க மேல குறைப்பா இருந்தாலும் எங்களை மன்னிச்சுங்கன்னு கேட்டுக்கிட்டு தயவுசெய்து இதை திறந்து விடுங்கன்னு. காரணம் என்ன இருக்கு, எங்களுக்கு வேற எதுவும் கேட்கல. பணம் கொடுக்க கேட்கறவங்ககிட்ட அரசாங்கட்ட இருந்து இல்ல வேற ஏதாவது கேட்கிறோமா? எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இந்த வேலை செய்யற ஆளுங்க கொடுத்தா அதுவே போடும். 68 வயசு எங்க ஆகுது. நான் இன்னும் 7 நாள் இருக்க போறணும். இதுக்கப்புறமா என்னோட கடை தொழில் நீடிச்சு இருக்கணும்னாக்கா நான் யார்கிட்ட போய் கேட்கறது? நான் என்ன பணமா கேட்கறவங்ககிட்ட இல்ல வேற நீங்க சேர்ந்த அங்கத்துல எல்லாம் நான் பணமா கேட்கிறோம். நானே டெவலப் பண்ணி இன்னைக்கு பாருங்க, துபாயில நீங்க போனீங்கன்னா நகை வியாபாரத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை இருக்கு தெரியுமா? கோல் சூக்குன்னு தனியா வச்சிருக்கணும் இடம். அந்த இடத்துல வெறும் நகை கடைக்கு தான். அதே மாதிரி மஸ்ஜித் இந்தியால எல்லா நகை கடையும் திறந்துட்டோம். அதை மலேசியா கோல் சூக் செகண்ட் இந்த வேர்ல்டுன்னு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். தேவான் பண்டாரையா மூலியமாக ஆமா செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் யாருக்கு பெருமை? வந்து இருக்கக்கூடிய பிரதமருக்கு தான் பெருமை. ஆனா பிரதமர் நம்மள காதோட கேட்க மாட்டாரு, பார்க்க கூட மாட்டாரு. என்னத்த பண்றது? நண்பர் நீங்க நேரம் பாத்துடலாமே. பார்க்கலாம். பட் இந்த விஷயம் என்ன பிரச்சனையா தான் வந்துருவியா? சரி, எங்களுக்கு சொல்லாம கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம வாய முடியும் கம்மனி இருக்கிற வேலையை பார்த்து செஞ்சுட்டு போவோம். மேற்கொண்டு இருக்கிற நல்ல காரியங்கள் நம்ம பக்கத்துல நிக்க போறோம். நீங்க இதுக்கோ பிரச்சனையே போய் அவர்கிட்ட நம்ம கேட்டாங்க. நீங்க எப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க அரசாங்கத்திற்கு எப்போதுமே உறுதுணையா தான் இருந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பங்கு கண்டிப்பா இந்த பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் தீர்ந்துடும் நம்புவோம். நம்ம இப்ப நகை வியாபாரத்தை குறித்து நான் இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி எல்லா நகை கடையும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா வியாபாரிகளும் ஒண்ணு சேரோம், நாங்க ஒத்துமையா இருக்கோம், நாங்க எல்லாம் சரின்றீங்க. எல்லாரும் ஒரு வகையில பயங்கர மார்க்கெட் பண்றீங்களே. இது ஒரு மார்க்கெட்ன்றீங்க, ஒருத்தவங்க செய்கூலி இல்ல சேதாரம்ன்றீங்க, ஒருத்தவங்க என்னன்னா தங்கத்திலிருந்து நாங்க தங்க வேலை மட்டும்தான் நாங்க இதை குறைக்கிறோம் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் இழுக்கிறீங்கல்ல. உண்மையா தான் செய்றீங்களா இல்ல இது முழுக்க முழுக்க வியாபார உத்தியா? இல்ல இந்த அட்சய தீதி வந்துட்டாலே போதும் எல்லாம் கிளம்பி வந்துடுறீங்க, வாங்க நகை வாங்க, சேர்த்து வைங்க, நகை சேரும். இப்ப சொல்லுங்க, நம்ம மக்கள்கிட்ட சொல்லுங்க நீங்க. ஓகே, இப்போ பாருங்க, இதே ஒரு 15 வருஷத்துக்கு முதல்ல அட்சய தீதி என்னன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த அட்சய தீதியை மிக்ஜா மூலியமாக பகிரகமாக இந்தியாவில் செய்யறாங்க. பாருங்க, வாங்குங்க, செய்யுங்கன்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை கொண்டாந்து 3 வருஷத்துக்கு அருமையா செஞ்சாங்க. சரி, அப்போ என்ன விலை பவுன் விலை? 160 வெள்ளி, 140 வெள்ளி, 160 வெள்ளி, 200 வெள்ளி தான் பவுன் விலை. அடுத்த வருஷமே ஏறிச்சு 200 வெள்ளிக்கு. யாருக்கு இங்க அனுகூலம் அந்த காசு? நீங்க வச்சிருப்பீங்க வீட்டுல 10,000 1 லட்சம் வச்சிருப்பீங்க, அது அப்படியே தங்கத்தை வாங்கி வச்சதால அது அப்படியே 1,40,000 குட்டி போட்டுச்சுல வீட்டுல. சோ யாருக்கு நன்மை? 1000 சொல்லலாங்க, ஓ நகை கடைக்காரன் வியாபாரம் செய்யறதுக்காக செய்யறாங்க, வியாபாரம் செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி உற்சாகத்தை போட்டு செய்யறாங்கன்னு. அப்படி கிடையாது. நீங்க அது அனுபவம் வச்சதுனால, அது வாங்கினதுனால இன்னைக்கு 1 லட்சம் நீங்க அழகா உங்க வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மனை வாங்குறதுக்கோ காடி வாங்குறதுக்கோ அந்த காசு உதவுதில்லை உங்களுக்கு. சரி, அதுக்கப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சு? 250 வெள்ளி ஆச்சு. ஸோ அதோட அவங்களுக்கு அப்ரிசியேஷன் தானே. இன்னைக்கு காலகட்டத்தில் அக்ஷய தீதின்னு சொல்லி இதெல்லாம் என்ன சொன்னாங்க, அது என்ன பெரிய விஷயம். சில டிக்டாக்ல எல்லாம் பார்த்தா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு உப்பு வாங்கி கொடுத்தா போதும், கத்திரிக்காய் வாங்கி கொடுத்தா போதும் அன்ற கதைகள்லாம் ஒரு சிலருங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அந்த விஷயம் கிடையாது. இது உங்களை நீங்க இருக்கக்கூடிய காசை தங்கத்தை மாத்தி வச்சாக்கா உங்களுக்கு தான் அது பெனிஃபிட் ஆக போகுது. அந்த வகையில தான் இந்த அரசாங்கம் இது 26 வருஷமா செஞ்சல ஒரு முயற்சியில ஒரு வெற்றி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. சரி, அது ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் மாறி என்ன ஆச்சுன்னா, வியாபாரம்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எல்லா நகை கடைகளும் வியாபாரம் செய்யணும். ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு கிராமுக்கு நான் சொன்ன மாதிரி 4 வழியிலேருந்து 6 வழி கிடைக்கிற வியாபாரத்தில் எப்படி போட்டி செய்யணும், அதுவும் நல்ல முறையில் செய்யணும். மிக்ஜால சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க. இதை தவிர்த்து யார் மிக்ஜால இல்லாமல் இருக்காங்களோ அவங்க கண்டபடியாக விற்கிறாங்க, அவங்கள கண்ட்ரோல் இல்லை. சரி, அவங்களுக்கு யாரோ தாய் தப்பன் இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ தான் செய்யணும்ப்பா, இது இப்போ தான்ப்பா முறைன்னு சொல்றதுனால எல்லாரும் வியாபாரத்தை செய்கிறாங்க. அண்மை காலத்தில் என்ன ஆச்சுனாக்கா அவங்க ஆஃபரை போட்டு ஆரம்பிச்சாங்க. ஆஃபர் போட்டு ஆரம்பிச்சதுல சில விஷயங்கள் என்ன ஆச்சுனாக்கா, சில தப்பான விஷயங்கள் நடந்துச்சு. என்னன்னாக்கா, சில நகை கிடைக்காரங்க நம்மளை சேர்ந்தவங்க இல்லை, வெளியே சேர்ந்தவங்க என்ன செஞ்சாங்கனாக்கா, பவுனு மாற்றி கொடுக்குறேன்,
ஒரு 3 பவுன் சங்கிலி, அதாவது 24 கிராம் குறைஞ்சா 24 கிராம் கொடுத்துட்றேன் வாங்கிட்டு அது வந்து கொண்டு போய் சாதாரணமாக ஒரு இடத்துல வியாபாரத்தை வேலை செஞ்சீங்கன்னாக்கா ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு அதில் ஒரு அதாவது பவுன் 5%, 8%, 10% போக கூலி போக ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க 2000 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ இது ஒரு ஏமாத்துற கதை. ஸோ பவுனு மாத்திர கூட அங்கே பிரச்சனைங்க இதெல்லாம் உருவாயிடுச்சு சொல்லி இந்த பிரச்சனைங்க எல்லாம் வந்து ஒரு கட்டுக்காப்பாக இருக்கணும். இது வந்து தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அதான் நீங்க வாங்கக்கூடியவங்க யோசனை பண்ணி வாங்கணும். மிக்ஜால அந்த பிரச்சனை இருக்காது. வெளியில மிக்ஜா எல்லா கடைகளும் மிக்ஜாவோட உறுப்பியம் பெற்றது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? வரும்போது போர்டு இருக்கும், அங்க ஒரு பெரிய போர்டுன்னு மிக்ஜான்னு சொல்லப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கும். அவங்க தான் வந்து மிக்ஜால சேர்ந்தவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டா அந்த சிஸ்டம் பிரகாரம் கரெக்டா உங்களுக்கு எதுவுமே அதிகமா இருக்காது. ஒரு சிலர் என்ன செய்றாங்க, கூலியில் 50% தள்ளுபடி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அல்லது அவங்களுக்கு வந்து வேற விதமான டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வாங்கக்கூடியவங்க பார்த்து அது சரியான முறையில் இருக்கான்னு வாங்கக்கூடியது அவங்களோட கடமை. காரணம் எனக்கு அவங்க வியாபாரி செய்கிறாங்க. சில சமயம் நம்ம ஓவர்லுக் பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியாது, எப்படி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுல ஒரு பிரிச்சலி ஓடுறது உண்டு, அதை நீங்க பார்த்து செய்யுங்க. எல்லாரும் செய்ய மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு சிலருக்கு என்ன செய்றாங்கன்னாக்கா 348 தங்க விலை 340 நான் விற்கணும் போட்டிருப்பாங்க. அங்க விஷயம் இருக்காது, அங்க என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து வாங்கக்கூடியவங்க மக்கள் நீங்க வாங்கணும். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தாங்க உடனே ஒரு கால் 20785140 நான் சங்கத்துக்கு ஹலோங்க தங்க விலை என்னங்க கேட்டீங்கன்னா உடனே வேலை சொல்றாங்க. நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல பல வியாபாரிங்க பெரிய வியாபாரிங்க எல்லாமே கரெக்டாக ஓப்பனாகவே மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் பார்க்கலாம். இதோ இறுதியாக நம்ம நிகழ்ச்சி நிறைய விஷயம் பேசணும். நம்மளுடைய தொழிலாளர்கள் பற்றாக்குறை, அப்புறம் நகை வியாபாரம் பற்றிலாம் பேசணும். இறுதியாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம அரசாங்கத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சரி, நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் நாடு நல்ல நிலைமையில் போயிட்டு இருக்குது. 4.80 இருந்த US$ கரன்சி இன்னைக்கு 4.30 வரைக்கும் பிரதமர் குழந்திருக்காருனாக்கா அவரோட முயற்சி நிச்சயமாக அவரோட அதாவது அவர் சிரமங்கள் எல்லாமே வீண் போகலை. அதே மாதிரி எங்கள் துறைக்கும் தயவுசெய்து இல்லாத இந்த பற்றாக்குறைங்க எல்லாம் தயவுசெய்து செஞ்சு கொடுத்தானாக்கா அவரை வாழ்த்துவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் துவா செய்வோம் அவரை நல்ல முறையில் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த தங்க தொழில் இந்திய வியாபாரங்கள் நல்ல முறையில் வந்து பெரிய வெற்றியை கொடுத்து மலேசியாவுக்கு நல்ல பேர், அதே மாதிரி உலகத்தில் நம்ம 3வது இடத்துல இருக்கிற மாதிரி இந்தியங்க வியாபாரங்களும் நல்ல செய்வோம். தமிழகத்தை விட மலேசியாவில் வானக்கா நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எல்லாமே போகாமல் எங்கள் வயசுக்கும் வரக்கூடிய தலைமுறைகள் திரும்ப நகை வியாபார தொடர்ச்சி செய்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு துணையாக இருக்கும். அல்லது பல யோசனைகள் நம்மகிட்ட இருக்குது, எங்களை ஆலோசனை செய்து கேட்டார்னாக்கா நம்மள அதுக்கு வேண்டியது ஷேர் பண்ணி வேண்டியது நம்ம வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு வழியை நம்ம தேடும். நன்றி டத்தோ. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் நம்ம திரும்ப ஆளு வரலன்னா திரும்ப பேசுவோம். வணக்கம். இந்த மாதிரி இனிமேல் திரும்ப இந்த பிரச்சனை வரக்கூடாது. நம்ம இதை தீர்த்துட்டு வேற விஷயங்கள் இன்னும் நம்ம எந்த அளவுக்கு வாங்கணும், இன்னும் அக்ஷய தீதி மாதிரி இதெல்லாம் பல விதமான டிஸ்கவுண்ட் ரேட்டுங்கெல்லாம் என்னென்ன இருக்குதோ நகை சம்மந்தப்பட்டது தயவுசெய்து வாங்க, மறந்துடாதீங்க. மிக்ஜா எப்போதுமே உங்களுக்காக இருக்கும், உறுதுணையாக இருக்கும். தங்கம் கேரண்டி, மலேசியா நகை எப்படி கேரண்டியா இருக்கும் அதே மாதிரி நம்ம சங்கத்து மூலியமா வாங்கினீங்கன்னாக்கா அது எப்போதுமே வெற்றி நடை செய்யும். வணக்கம். இன்று நமது நெத்தியடி நிகழ்ச்சியில் அப்துல் ரஸாக் நகைக்கடையுடைய உரிமையாளர் டத்தோ அப்துல் ரசூல் அவர்கள் வந்திருந்தார். மலேசிய இந்திய பொற்கொள்ளர் நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர். மலேசியால நகை வியாபாரம் என்பது இந்தியர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்தியர்கள் இன்னமும் பெரும்பாலான பெரியவர்கள் அனைவருமே அதன் தலைவர்களாக இருக்கின்றார்கள். மலேசியாவின் பொருளாதாரம் தங்கத்தை சார்ந்தும் இருக்கிறது. அதனால மலேசிய அரசு இந்த துறையுடைய வளர்ச்சிக்கு அந்நிய தொழிலாளர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆய்வு செய்திருக்கும். இத்தனை ஆண்டு காலமாக தயவு செய்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வையுங்கள், அவருடைய சிக்கலை தீர்த்து வையுங்கள். அதன் பிறகு அடுத்த தலைமுறையை இந்த தொழில்துறையில் எப்படி கொண்டு வர முடியும் என்பதை கலந்து பேசி அதற்கான நடவடிக்கையை நீங்க முன்னெடுத்தீங்கன்னா கண்டிப்பா மலேசியா துபாயை போல பல நாடுகளைப் போல தங்கத்தில் ஒரு தனி முத்திரையும் தனி அடையாளத்தையும் பதிக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். தயாளன் சண்முகம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.